வீடியோக்கு அப்புறம் நாங்க இப்பதான் அது என்ன சொல்லுவாங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போகுதுன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இது அவங்க இப்படிதான் போகுது. நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னா இவ்வளவு மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு आवर சேனல். சோ இன்னைக்கு வந்து வர்ஷினியோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போகுதுன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இது அவங்க இப்படிதான் போகுது. ஒரு பக்கம் வந்து மட்டன் தலைக்கறி கிரேவி நான் செஞ்சேன், அது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் வந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கா. நான் அவளுக்கு போன் கொடுக்கல, போன் நீ எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அதுக்குன்னு நாங்க வாய்ஸ் ஓவர் இந்த குட்டி போன்ல கொடுப்போம். இந்த போன் எடுத்துக்கிட்டு அவ வந்து இதுல ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கா. அண்ட் என் ஃப்ரெண்ட் வந்து பிஸ்கட்ஸ் எடுத்துட்டு வந்தா. சோ அந்த பிஸ்கட்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. படிக்கும் போது யாராவது லிப் பாம் எல்லாம் கூட வச்சுப்பாங்களா? நம்ம வருஷம் லிப் பாம் கூட வச்சிருக்கா. தண்ணி பாட்டில் நாங்க வாங்கிட்டு வந்த ஒரு ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ரா வந்து எப்படியாவது யூஸ் பண்ணணும், அப்படியே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு பாட்டில் இந்த ஸ்ட்ரா வச்சு குடுக்குறோம். அது மூடி வச்சு குடிக்கலாம்ல, யூஸ் பண்ணணும்ல. வாங்கிட்டோம், எப்படியாவது யூஸ் பண்ணி ஜனங்களுக்கு காட்டணும். எங்க அம்மா அங்க சமைக்கிறாங்க, சோ அவங்க சமைக்கிறதா உலகத்துக்கே தெரியணும்ல, அதனால சத்தம் எல்லாம் போடுறாங்க. நீங்க சத்தம் போட்டுட்டே சமைக்கலாம், எல்லாருக்கும் தெரியும் நீங்க சமைக்கிறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கப்ல என்னமோ குடிச்சிருக்கா. என்ன குடிச்சிருக்கா? பிளாக் காஃபி. நல்லா இருக்கா மட்டனு? சூப்பரா இருக்கு. சரி, கை கழுவிட்டு வா. இந்த என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கா கைஸ். இப்போ ஒரு மாசமா என் கூட தான் இருக்கா. நான் தான் அவளுக்கு வளர்க்குறேன் அவளை நானு. சோ அவளையும் என் தங்கச்சியும் அது என்ன சொல்றது சமாளிக்கிறதுக்கு நான் ஒரு வெப்பன்லாம் கூட வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. வெப்பனை காட்டட்டுமா? என் ஃப்ரெண்டு தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் வளர்க்குறேன்னு சொன்னல, அவதான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இதுதான் அந்த வெப்பன். இந்த வெப்பனை நல்லா ஜூம்ல, என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஜூம்ல காட்டினீங்கன்னா இது உங்க நம்ம ரெமோ அடிச்சு இந்த வெப்பனை வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கான். இப்படி குட்டி குட்டியா இந்த ஷார்ப்னஸ் அடி இப்படி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கீரலோட தான் அப்படியே இழுத்து ரத்தத்தோட குதிச்சு குதிச்சு விளையாடணும். அந்த மாதிரி அடிப்பேன் நானு. இப்ப பாருங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னடா இவ சாப்பிடுறதுலயே இருக்கா கைஸ். டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கா. ஸ்கூல் இருக்கும் போது எப்படியோ படிக்கல. திஷ்டி விழுமா அவ சாப்பிடுறது? திஷ்டி விழுற மாதிரி தான் அவ சாப்பிடுறா. திஷ்டி விழாம எப்படி இருக்கும்? அப்படி சாப்பிடுறா இந்த ஐஸ்கிரீம் உட்காந்து. நான் வேற வேண்டாம் இதுக்கு டயட்ல இருக்கேன்னு சொன்னேன்னா அப்புறம் என்ன அசிக மாத்திட்டுவாங்க. ஒழுங்கி ஆனதுக்கு அப்புறமா நான் டயட்ல இருந்தேன்னு சொல்ல போறேன். இது மாமாக்கு வந்து 50K வந்து செலிப்ரேஷன் டே காலி பண்ணணும்ல கைஸ். எக்ஸாம் அப்போ எப்பவுமே நமக்கு ஒரு 3-4 டேஸ் டைம் கொடுப்பாங்க தானே. சோ அந்த 3-4 டேஸ்ல இது வந்து லாஸ்ட் டே. இந்த மாதிரி ஆளுங்கலாம் இருந்தா இந்த மாதிரி பசங்க எல்லாம் எப்படிங்க படிப்பாங்க? சாப்பிடுறதுக்கு ஸ்பூன் வேற எடுத்து கொடுக்குறாங்க. அங்க காட்டு. அசிங்கமா இருக்குடி. அசிங்கமா இருக்காங்களா? இப்போ நாளைக்கு ஆக்சுவலா நாளைக்கே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு தான் எக்ஸாம். லாஸ்ட் டே அன்னைக்கு உட்கார்ந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. சாப்பிட வேண்டாம். யார் வந்தா? வெயிட், ஏதோ வந்திருக்கோம். யாரோ வந்திருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மேடம், நான் வந்து இப்பதான் ஆடியன்ஸ்க்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அதுக்குள்ள இந்த மேடம் எனக்கு வந்த ஒரு பார்சலை ஓபன் பண்ணிட்டாங்க. அவசரம், ஆர்வம் இவளுக்கு. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுட்டா. இது வந்து ஷயவேல இருந்து நான் பிராஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். 2 பிராஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து அல்டிமேட் சப்போர்ட் பிரா அண்ட் இன்னொன்னு வந்து இந்த சீம்லெஸ் பிரா. ஃபர்ஸ்ட் அல்டிமேட் சப்போர்ட் பிராக்கு பாத்தீங்கன்னா என்சைக்கிள்டு ஸ்டிச்சஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரஸ்ட் கான்டோர் பண்றதுக்கு. அண்ட் பேக் சைட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா யூ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நடுவுல பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ட்ரிம்ஸ் கொடுத்திருக்காங்க. சீம்லெஸ் பிரா கூட காட்டுறேன். இதான் சீம்லெஸ் பிரா. இது வேர் பண்ண நமக்கு எந்த ஒரு லைன்ஸ் தெரியாது, ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி தெரியாது. அண்ட் பேக் வந்து நம்ம ஹூக் வச்சிருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியாம இருக்கிறது தான் சீம்லெஸ் பிரா. இந்த ரிமூவபிள் பேடோட கொடுத்திருக்காங்க. நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லனா ஊத்து. நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம எங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஸ்ட்ராப்ஸ் கூட ரொம்ப திக்கான ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்டோட. சீம்லெஸ் பிரானா ரொம்ப சாகிங்கா அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் கிரிப்போட. ஸோ நீங்களும் ஷயவேல ட்ரை பண்ணணும்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஷயவே ஆப். நமக்கு ஷயவேல ஆஃபர் கூட போயிட்டு இருக்கு. 3 bras for 999 or 1299. அப்படி இல்லைன்னா up to 60% ஆஃப் கூட கொடுக்குறாங்க. நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, நீங்க அதுல போய் செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் நீங்க 1000 rupeesக்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா என்னோட கோட் சௌந்தர்யா 10 யூஸ் பண்ணுங்க, 10% டிஸ்கவுண்ட் வரும். சோ இங்க வந்து எங்க மாம்ஸ் எங்க அவரோட சேனலுக்கு கெட் ரெடி வித் மீ பண்றாராம். சோ அதுல வந்து என்ன ஃபீச்சராக சொன்னாங்க, சௌந்தர்யா நீயும் என்னோட வீடியோல வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சோ அதனால அவரோட வீடியோல நானும் வந்துட்டு எங்க மாமாக்கு சப்போர்ட் பண்ண போறேன். சோ இப்ப நான் vlog தான் எடுத்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு என்ன பாத்துட்டு இருக்க? நல்லா படிக்காம ஜாலியா பேசுறீங்க. படி படி படி. நாளைக்கு வந்து மேடம்க்கு CS எக்ஸாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். நான் வந்து சௌந்தர்யா வந்து கோடிங்லாம் சொல்லி தர சொன்னா அதெல்லாம் முடியாது, எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டா. தெரியாதுன்னா சொல்லல, எங்களோட CS மேம்லாம் பார்த்தாங்கன்னா என்ன பிச்சை போட்டாங்க. அவளுக்கும் எனக்கும் ஒரே மேம், தெரியாதுன்னா சொல்லல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா அந்த விசில் முடியற வரைக்கும் வெயிட் பண்றேன். அதுக்குள்ள வர்ஷினி பேசிட்டா. வர்ஷினி கிட்ட கேள்வி எப்படி இருக்கு ஸ்டடீஸ்? அது நீயே கேள்வி. ஐயோ உலக அழகி நான் தான் அப்படின்னு இங்க மூஞ்ச காட்டுங்கம்மா. உலக அழகி நான் தான், இந்த மூஞ்ச காட்டின உடனே எனக்கு 1 million லைக்ஸ் வரும், அப்படிதானே? இந்த அம்மாக்கு கூட ஒரு யூடியூப் சேனல் இருக்கு கைஸ். இது உங்க இங்க 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 அழகா இருக்கும்போது காமெடி. இதுதான் நான் போடுவேன். எடிட்டிங் இந்த அம்மா தான் பண்ணுவாங்க. இந்த கிளிப்பை மட்டும் நீ தூக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். ஓகே, அம்மா சமைச்சு வச்சுட்டாங்க, நம்ம போய் சாப்பிட்டுலாம். மாம், யூ ரெடி டு ஈட்? எஸ், ரெடி. வந்த உடனே அந்த போனை மட்டும் வச்சுட்டு உட்கார மாட்டாரு அவரு. போன் முக்கியம், எப்ப பார்த்தா போன் கூட தானே இருக்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீங்க போன் பார்த்துட்டே சாப்பிடுவீங்க. போன் பார்க்கல, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது கைஸ். எங்க மாமா கேட்ட மாதிரி, எங்க மாமா சிக்கன் சாப்பிட மாட்டாரு, பட் ரைஸ் சாப்பிடுவாரு. சிக்கன் கிரேவி சாப்பிட மாட்டாங்க, ஆனா கிரேவி சாப்பிடுவாங்க, சிக்கன் விட்டுருவாங்க. சோ சுட சுட தேங்காய் பால் சிக்கன் புலாவ். ஓகே மகள், கொஞ்சம் சத்தமா பேசலாம். போதும் போதும். And நான் டேஸ்டியா இஷ்கோட செஞ்ச, இஷ்குனா என்ன, லவ்வோட செஞ்ச மட்டன் மசாலா பாருங்க, நல்லா இருக்கா பாக்க. அண்ட் இஷ்கோட செஞ்ச மட்டன் மசாலா கிரேவி. ஹவுஸ் இட்? டேஸ்டியா? நான் அவ்வளோ டேஸ்டா செஞ்சிருக்கேன். ரைஸ் அவ்வளோ அருமையா இருக்கு. அண்ட் மட்டன் நான் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஹோட்டல்லையும் என்ன மாதிரி அவ்வளோ டேஸ்டா செஞ்சு நான் சாப்பிட்டதே இல்லை. இருங்க, நான் சொன்னா கரெக்டா இருக்காது. எப்படி இருக்குன்னு என் ஃப்ரெண்டே சொல்லுவாங்க. எப்படி செம்மையா? அந்த மாதிரி மட்டன் கிரேவி எங்கேயாவது சாப்பிட்டுருக்கியா? சாப்பிட்டதே இல்லை, நீங்களும் வேணா ட்ரை பண்ணுங்க ஒரு வாட்டி. நம்ம வர்ஷினி மேடம் அப்படியே படிச்சு இப்ப சாப்பிட மாட்டாங்களாம். இவ்வளவு நேரம் வெட்டியா உட்கார்ந்து அது இது சாப்பிட்டுட்டு இருந்தா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. வருது, இப்பதான் பயம் வருதா? சரி நீ சாப்பிடாத. ஓகே கைஸ், நான் சாப்பிட்டு வரேன். ஓகே, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். அதுக்குள்ள வந்து நம்ம மேடம் வந்து படிச்சது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படிச்சிருப்பா, சாப்பிட்டுருப்பா. இப்ப வந்து குளிக்க போறாளாம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கா, அவளோட நைட் ட்ரெஸ் எல்லாம். இவளோட டைம் மேனேஜ்மெண்ட்ல நிறைய பேர் கேக்குறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க, இந்த டைம் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்க. சோ சொல்றேன், கேட்டுக்கோங்க. வர்ஷினி வந்து ஒரு 11 o'clock 12 o'clock எந்திரிப்பா காலையில. எந்திரிச்சிட்டு ஒரு 30 minutes போன் பாப்பா, அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிப்பா. அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெமோ சீண்டுவா, அது ஒரு 1 மணி வரைக்கும் ஆயிரும். அதுக்கப்புறமா அங்க இங்க அர்த்தெடுப்பா, அப்படி இப்படி எங்களை வெறுப்பேத்துவா. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காருவா. அப்பதான் நாங்க பாப்போம், அப்பாடா படிக்கிறான்னு நினைப்போம். அதுக்குள்ள வந்து நாங்க என்னமோ மாமா நானு அத்தை பேசிட்டு இருப்போம். அதுக்குள்ள நடுவுல வந்துட்டு ஒரு அட்வைஸ் வரும். யாருன்னு பார்த்தா
இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருந்தால ஏன் வந்தேன்னு கேட்டா ரெஸ்ட்னு சொல்லுவா. இப்ப பாத்தீங்களா சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவளோட வேலை. சோ இதுதான் வர்ஷினி பண்றது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூலை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னா இவ்வளவு மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா வேலைக்காரன். என்னங்க சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. அவ முன்னாடி படிச்சுட்டால, அதனால அவ ரிவைஸ் மட்டும் பண்றான். ஓ நீ முன்னாடியே படிச்சிட்டியா? இவன் வந்து சப்போர்ட். போய் குளிச்சுட்டு வா. இப்ப எங்க மாம்சும் நானும் ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ண போறோம். மாயாரா நான் சொன்னல அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ அவர் கூட, அதாவது அவர் கெட் ரெடி ஆவாரு, நான் வந்து அவர் கெட் ரெடி பண்ணுவேன். அதாவது என்ன பட்டர்ஃப்ளை இல்ல பட்டர்ஃப்ளைஸா என்னன்னா நான் என் ஃப்ரெண்ட் கலாய்ச்சிப்போம். ஏதாவது எங்க மாமா நான் இது பண்ணும்போது பட்டர்ஃப்ளை பறக்குது சௌந்தர்யாக்குன்னு, நானும் அவளை பட்டர்ஃப்ளை பறக்குது அப்படின்னு கலாய்ப்போம். சோ இப்ப வந்து அப்படின்றா மாயரா. எங்க மாமா 100 வாட்டி கூப்பிடுறதுக்குள்ள என் தொண்டையில இருக்கிற சத்து எல்லாம் செத்துரும் போல. கம் ஃபாஸ்ட். ப்ரொபோசல் வீடியோக்கு அப்புறம் நாங்க இப்பதான் அது என்ன சொல்லுவாங்க ஃபீச்சர் ஆயிருக்கும். சோ அதுக்கு தான் ஐயோ உடனே எங்க மாமா வைக்கப்பட்டுருவாரு. வா என்னன்னு தெரியல கைஸ், எங்க மாமா எப்பவுமே அப்படிதான் வைக்கப்படுவாரு. நான் பேசுறேன்னு இல்ல, எங்க மாமா நார்மலாவே யார் பேசினாலுமே நீங்க யாராவது புகழ்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணா உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு சொன்னா அது வைக்கப்பட்டு போயிடுவாரு. நான் இல்ல, யாரா இருந்தாலுமே, பொண்ணுன்னு இல்ல பையன் இல்ல ஒரு குழந்தைன்னு இல்ல, யாரா இருந்தாலும் ஆனா நீங்க அழகா இருக்கீங்க, ஆனா நீங்க ஸ்மைல் நல்லா இருக்குன்னு சொன்னா கண்ணாடியில போய் அவங்க ரியாக்ஷன் கண்ணாடி பாத்துப்பாரு, உடனே போய் கண்ணாடி பாத்துப்பாரு. நிஜமாவே நம்ம ஸ்மைல் அழகா இருக்கா, நிஜமாவே நம்ம ஸ்மைல் கியூட்டா இருக்கான்னு. வாங்க வாங்க நல்லாதான் இருக்கு. ஃபைனலி இப்படிதான் ஐஸ் பண்ணுவா உட்காந்து. இப்படிதான் என்ன அப்படியே சுள்ளு பண்ணிடுவா. சோ வர்ஷினியோட ஸ்டடி ப்ரிப்பரேஷன் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஜாலியா ஏன்னு கேட்டா வர்ஷினிக்கு 11th ஸ்டாண்டர்டு பெருசா அவ்வளவு அக்கறையா இல்லையா. 12th 10th எல்லாம் பயமா இருக்குமா. 11th வந்து சும்மா 11th தானேன்ற மாதிரி அசால்ட்டா இருக்காளாம். என்ன பண்றது பாப்போம். மார்க் வந்ததுக்கு அப்புறம் வர்ஷினிக்கு இருக்கு அந்த ஸ்டிக், உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல காட்டினேன் அந்த ஸ்டிக் தான் வர்ஷினிக்கு கூட ரிப்பீட் ஆகும். சோ நீங்களே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. எந்த டைம்க்கு என்ன பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம வர்ஷினிக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். மற்ற பசங்களாம் பாரு எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு. சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றது. சோ இப்போதைக்கு நாங்க வந்து வீடியோவை கட் பண்ணிட்டு பாய் சொல்ல வந்துட்டோம். பாய் guys. Wish you all